வணக்கம். இன்றைய முக்கிய நிகழ்வுகள். புதுச்சேரி மின்துறையில் பணிபுரியும் ஆதிதிராவிடர் மற்றும் பழங்குடியின ஊழியர்களுக்கு இடஒதுக்கீடு அடிப்படையில் பதவி உயர்வு வழங்காததை கண்டித்து விடுதலை சிறுத்தைகள் கட்சி சார்பில் கண்டன ஆர்ப்பாட்டம் நடைபெற்றது. புதுச்சேரி மின்துறையில் பணிபுரியும் ஆதிதிராவிடர் மற்றும் பழங்குடியின ஊழியர்களுக்கான பதவி உயர்வு ஆகியவைகள் இடஒதுக்கீடு அடிப்படையில் உரிய காலத்தோடு வழங்காமல் இரட்டிப்பு செய்யும் என்ஆர் காங்கிரஸ் பாஜக கூட்டணி அரசின் மக்கள் விரோத போக்கை கண்டித்து விடுதலை சிறுத்தைகள் கட்சியின் சார்பில் கண்டன ஆர்ப்பாட்டம் நடைபெற்றது. மாநில அமைப்பாளர் தேவ பொழிலன் தலைமையில் உப்பளம் மின்துறை தலைமை அலுவலகம் முன்பு நடைபெற்ற ஆர்ப்பாட்டத்தில் சிறப்பு விருந்தினராக விழுப்புரம் நாடாளுமன்ற உறுப்பினர் துரை ரவிக்குமார் கலந்து கொண்டு கோரிக்கைகளை வலியுறுத்தி கண்டன கோஷங்களை எழுப்பினர். தொடர்ந்த ஆர்ப்பாட்டத்தில் 200க்கும் மேற்பட்ட விசிகவினர் கலந்து கொண்டு கோரிக்கைகளை வலியுறுத்தி கண்டன கோஷங்களை எழுப்பினர். புதுச்சேரியில் இருளில் மூழ்கி உள்ள எம்ஜிஆர் சிலையை பராமரித்து மின்விளக்கு பொருத்த கிழக்கு மாநில அம்மா மக்கள் முன்னேற்ற கழகம் சார்பில் தீப்பந்தம் ஏந்தி திடீர் போராட்டம் ஏற்பட்டது. புதுச்சேரி மாநிலம் புதிய பஸ் நிலையம் எதிரில் தமிழக முன்னாள் முதல்வர் டாக்டர் எம்ஜிஆர் அவர்களின் திருவுருவ சிலை. இந்த சிலை பராமரிப்பு இல்லாமல் இரவு நேரங்களில் மின்விளக்கு இல்லாமல் இருளில் மூழ்கி கிடக்கிறது. இந்த சிலையை உடனடியாக பராமரித்து மின்விளக்கு பொருத்த நடவடிக்கை எடுக்க கோரி அம்மா மக்கள் முன்னேற்ற கழகம் கிழக்கு மாநில செயலாளர் முருகன் தலைமையில் அமைப்பு செயலாளர் முன்னாள் எம்எல்ஏ யூசி ஆறுமுகம் முன்னிலையில் கடலூர் கிழக்கு மாவட்ட செயலாளர் ஆடிட்டர் சுந்தரமூர்த்தி சிறப்பு அழைப்பாளராக கலந்து கொண்டார். இந்த போராட்டத்திற்கு உருளையன்பேட்டை தொகுதி செயலாளர் பிரதீப் குமார் ஏற்பாடு செய்திருந்தார். இந்த போராட்டத்தில் ராஜ்பவன் தொகுதி செயலாளர் கோடீஸ்வரன், அவை தலைவர் மாணிக்கராஜா, மேற்கு மாநில இணை செயலாளர் திருமதி லாவண்யா, அணி செயலாளர் பிரகாஷ், சுரேஷ், தங்க பிரகாசம் மற்றும் தொகுதி செயலாளர் செல்வா என்கின்ற தமிழ்ச்செல்வன், முத்து, சிவசங்கர், பரிதிமார் கலைஞர், ஐயப்பன், உதயநாதன், ராஜா மற்றும் உருளையன்பேட்டை தொகுதி மகளிர் அணியினர், பொதுமக்கள் உட்பட பலர் கலந்து கொண்டனர். உழவர்கரை தொகுதிக்குட்பட்ட பல்வேறு பகுதிகளில் 25,09,000 மதிப்பீட்டில் சாலை அமைக்கும் பணிகளை தொகுதி சட்டமன்ற உறுப்பினர் சிவசங்கர் பூமி பூஜை செய்து துவக்கி வைத்தார். உழவர்கரை தொகுதிக்குட்பட்ட ஓம் சக்தி நகர் விரிவாக்கம் மற்றும் ராதா நகர் முத்துப்பிள்ளைப்பாளையம் சாலைகளை இணைக்க 9,26,000 ரூபாய் மதிப்பீட்டில் சாலை அமைக்கும் பணிக்கான பூமி பூஜை நிகழ்வு நடைபெற்றது. இதில் சிறப்பு விருந்தினராக தொகுதி சட்டமன்ற உறுப்பினர் சிவசங்கர் கலந்து கொண்டு சாலை அமைக்கும் பணிகளை பூமி பூஜை செய்து துவக்கி வைத்தார். இதேபோல் டாக்டர் ராதாகிருஷ்ணன் நகரில் 3வது மற்றும் 7வது குறுக்கு விரிவாக்கம் பகுதிகளில் 8,93,000 ரூபாய் மதிப்பீட்டில் சாலை அமைக்கும் பணிக்கான பூமி பூஜை நிகழ்வும், முத்துப்பிள்ளைப்பாளையம் அருகில் உள்ள ரோஜா நகர் விரிவாக்கத்தில் அமைந்துள்ள கோமதி வீதியை 6,90,000 மதிப்பீட்டில் சாலை அமைக்கும் பணிக்கான பூமி பூஜை நிகழ்வு நடைபெற்றது. இதிலும் தொகுதி சட்டமன்ற உறுப்பினர் சிவசங்கர் கலந்து கொண்டு சாலை அமைக்கும் பணிகளை பூமி பூஜை செய்து துவக்கி வைத்தார். உடன் உழவர்கரை நகராட்சி இளநிலை பொறியாளர் சிவக்குமார் மற்றும் ஊர் முக்கிய பிரமுகர்கள், சட்டமன்ற உறுப்பினரின் ஆதரவாளர்கள் பலர் உடன் இருந்தனர். புதுச்சேரி உருளையன்பேட்டை தொகுதிக்குட்பட்ட இளங்கோ நகர் வார்டு சாந்தி நகர் 2வது மெயின் ரோட்டில் உள்ள வடிகால் கல்வெட்டு மிகவும் சிதலமடைந்து சேதமடைந்தும் உள்ளது. உடைத்து புதிய வடிகால் கல்வெட்டுகளை அமைத்து கொடுக்குமாறு பொதுப்பணித்துறை நீர்ப்பாசன கோட்டம் பிரிவு அதிகாரிகளை கேட்டுக்கொண்டனர். புதுச்சேரி உருளையன்பேட்டை தொகுதிக்குட்பட்ட இளங்கோ நகர் வார்டு சாந்தி நகர் 2வது மெயின் ரோட்டில் உள்ள வாய்க்கால் கல்வெட்டு மிகவும் சிதலமடைந்து சேதமடைந்தும் உள்ளது. ஏதேனும் கனரக வாகனங்கள் சென்றால் எந்நேரமும் இடிந்து விழும் அபாய நிலையில் உள்ளது. இதனால் மேற்கண்ட பகுதியை சேர்ந்த பொதுமக்கள் மிகவும் பாதிப்படைகிறார்கள். இதனை அறிந்த உருளையன்பேட்டை தொகுதி சட்டமன்ற உறுப்பினரும் நமது மக்கள் கழக தலைவருமான நேரு என்கின்ற குப்புசாமி எம்எல்ஏ அவர்கள் பொதுப்பணித்துறை நீர்ப்பாசன கோட்ட உதவி பொறியாளர் லூயிஸ் அவர்களை அழைத்து மேற்கண்ட சாந்தி நகர் 2வது மெயின் ரோட்டில் உள்ள வாய்க்கால் கல்வெட்டு உடைந்து புதிய வாய்க்கால் கல்வெட்டு அமைத்து கொடுக்குமாறு பொதுப்பணித்துறை நீர்ப்பாசன கோட்ட பிரிவு அதிகாரிகளை கேட்டுக்கொண்டார்.
கட்சி மீது அவதூறு பரப்பும் JCM மக்கள் மன்றத்தை கண்டித்து புதுச்சேரி மகளிர் காங்கிரஸ் கண்டன ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டனர். புதுச்சேரியில் கடந்த சில தினங்களுக்கு முன்பு மின்துறையை கண்டித்து புதுச்சேரி மகளிர் காங்கிரஸ் தலைவர் நிஷா மற்றும் நிர்வாகிகள் புதுச்சேரி அரசு மீது குற்றம் சாட்டை வைத்திருந்தனர். ஆனால் இந்த குற்றச்சாட்டை JCM மக்கள் மன்றத்தினர் தமக்கு சாதகமாக பயன்படுத்தி வலைதளத்தில் பதிவேற்றினர். இதனை கண்டித்தும் வலைதளத்தில் பதிவிட்ட காங்கிரஸ் நிர்வாகிகள் கருத்துக்களை நீக்க வேண்டும், திட்டமிட்டு நிர்வாகிகள் மீது அவதூறை பரப்பும் JCM மன்றத்தினர் மன்னிப்பு கேட்க வேண்டும் என்பன போன்ற கோரிக்கைகளை வலியுறுத்தி புதுச்சேரி மகளிர் காங்கிரஸ் சார்பில் கண்டன ஆர்ப்பாட்டம் காமராஜர் சிலை அருகே நடைபெற்றது. ஆர்ப்பாட்டத்திற்கு மகளிர் காங்கிரஸ் தலைமை நிஷா தலைமை தாங்கினார். 100க்கும் மேற்பட்ட நிர்வாகிகள் கலந்து கொண்டு கோரிக்கைகளை வலியுறுத்தி கண்டன கோஷங்களை எழுப்பினார்கள். ஆர்ப்பாட்ட முடிவுக்கு பின்னர் சாலையில் அமர்ந்து மறியல் போராட்டத்தில் ஈடுபட்டதால் பரபரப்பு நிலவியது. இதனைத் தொடர்ந்து சம்பவ இடத்திற்கு வந்த போலீசார் உரிய நடவடிக்கை எடுக்கப்படும் என்று உறுதி அளித்ததைத் தொடர்ந்து போராட்டம் கைவிடப்பட்டது. இன்று தவத்திரு சங்கரதாஸ் சுவாமிகளின் 103வது நினைவு மலரஞ்சலி தாய் தமிழர் பாதுகாப்பு அமைப்பு சார்பாக புதுவை RS மனோகர் நாடக மன்றத்தின் சார்பாகவும் நினைவு மலரஞ்சலி செலுத்தப்பட்டது. இன்று தவத்திரு சங்கரதாஸ் சுவாமிகளின் 103வது ஆண்டு நினைவு மலரஞ்சலி தாய் தமிழர் பாதுகாப்பு அமைப்பு சார்பாகவும் புதுவை RS மனோகர் நாடக மன்றத்தின் சார்பாகவும் நினைவு மலரஞ்சலி செலுத்தப்பட்டது. தலைவர் கலைமாமணி டாக்டர் VK சுவாமிதாசன், முத்தமிழ் பேரவைத் தலைவர் சகோதரர் கலைமாமணி சன் நமச்சிவாயம், தோழர் குப்புசாமி, பொதுச் செயலாளர் செல்வராஜன், வெங்கடேசன், ஆலோசனை குழு தலைவி பாரதி, தில்லை நாயகி, சுசிலா, கலைநிலா, கமலா, ரேவதி, மோகன், தமிழரசன், கருணாமூர்த்தி, ஆல்பர்ட், வெற்றி ஆகியோர் கலந்து கொண்டு மலர் வணக்கம் செய்தனர். தவத்திரு சங்கரதாஸ் சுவாமிகளின் அருமை பெருமைகளையும் அவரது சிறப்பு தன்மைகளையும் நிறுவன தலைவர் கலைமாமணி டாக்டர் VK சுவாமிதாசன் எடுத்துரைத்து புகழஞ்சலி செலுத்தி கலந்து கொண்ட அனைவருக்கும் நன்றி கூறினார். ரோட்டரி மாவட்டம் 2981 மண்டலம் 5 சார்பில் பெண்களுக்கான மார்பக புற்றுநோய் இலவச பரிசோதனை முகாம் இன்று முதலியார்பேட்டையில் சிறப்பாக நடைபெற்றது. ரோட்டரி மாவட்டம் 2981 மண்டலம் 5 சார்பில் பெண்களுக்கான மார்பக புற்றுநோய் இலவச மருத்துவ பரிசோதனை முகாம் இன்று முதலியார்பேட்டையில் மிக சிறப்பாக நடைபெற்றது. முகாமை மண்டல ஆளுநர் ரொட்டேரியன் லியோன் தலைமையில் உதவி ஆளுநர் ரொட்டேரியன் கந்தன் ஒருங்கிணைப்பில் நடைபெற்றது. முகாமை ரொட்டேரியன் மணி அவர்கள் திறந்து வைத்தார். சிறப்பு விருந்தினராக ரொட்டேரியன் ஆனந்தன் மற்றும் ரொட்டேரியன் பாஸ்கர் ஆகியோர் கலந்து கொண்டு பெண்களுக்கான ஆரோக்கிய விழிப்புணர்வின் முக்கியத்துவத்தை வலியுறுத்தினர். விருந்துரையாற்றிய ரொட்டேரியன் ரவி பெண்கள் மத்தியில் முன்னெச்சரிக்கை பரிசோதனையின் அவசியத்தை விளக்கினார். முகாமில் பெரும்பான்மையான பெண்கள் கலந்து கொண்டு மார்பக புற்றுநோய் ஆரம்ப நிலை திரையிடல், மருத்துவ ஆலோசனை மற்றும் உடனடி பரிசோதனையின் நன்மைகளை பெற்றனர். நிகழ்ச்சியில் ரோட்டரி கிளப் ஆஃப் பாண்டிச்சேரி, லெக்ஸி, ஆரோ சிட்டி, மரினா, ஃபீனிக்ஸ், விஷன் ஆகிய ரோட்டரி கிளப்களின் தலைவர்கள், செயலாளர்கள், உறுப்பினர்கள் இணைந்து முகாமை சிறப்பாக நடத்தினர். பெண்களின் ஆரோக்கிய பாதுகாப்பை முன்னெடுத்து நடத்தப்பட்ட இந்த முகாம் பொதுமக்களிடமிருந்து பெரும் வரவேற்பை பெற்றது என ஏற்பாட்டாளர்கள் தெரிவித்தனர். புதுச்சேரி ரெயின்போ நகரில் இரு தரப்பில் ஏற்பட்ட தகராறில் வாலிபர் அடித்து கொலை செய்யப்பட்ட நிலையில் குற்றவாளிகளை போலீசார் பிடித்து விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர். புதுச்சேரி சாரம் பகுதியைச் சேர்ந்த ஆட்டோ ஓட்டுநர் முருகன், இவரது மகன் சந்தோஷ் வயது 23. இவர் மீது கஞ்சா, அடிதடி உள்ளிட்ட பல்வேறு வழக்குகள் நிலுவையில் உள்ளது. இவர் இரவு நேரங்களில் மதுபோதையில் கட்ட பஞ்சாயத்து உள்ளிட்ட அடிதடி வழக்குகளில் தலையிடுவது வழக்கம். இந்நிலையில் நேற்று ரெயின்போ நகர் பகுதியில் சாரம் பகுதியைச் சேர்ந்த ஒரு பிரிவினருக்கும் டிவி நகர் பகுதியைச் சேர்ந்த ஒரு பிரிவினருக்கும் நடந்த தகராறில் சந்தோஷ் அடித்து கொல்லப்பட்டார்.
டிவி நகரை சார்ந்த 6 பேர் கொண்ட கும்பல் அவரை அடித்து கொலை செய்துவிட்டு அங்கிருந்து தப்பி சென்றுள்ளது. இது குறித்து பெரிய கடை காவல்துறையினர் சம்பவ இடத்திற்கு வந்து உடலை கைப்பற்றி பிரேத பரிசோதனைக்கு அனுப்பி வைத்த பின்பு விசாரணை மேற்கொண்டதில் தற்போது 2 பேரை பிடித்து காவல் நிலையத்தில் விசாரணை மேற்கொண்டு வருவதாகவும் தப்பி ஓடியவர்களை தேடி வருவதாகவும் தெரிவித்துள்ளனர். இரு தரப்பினருக்கு ஏற்பட்ட மோதலில் ஒருவர் அடித்து கொல்லப்பட்ட சம்பவம் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. போராட்டத்தில் ஈடுபட்ட தலித் மக்கள் பாதுகாப்பு இயக்கத்தின் ஒருங்கிணைப்பாளர் மீது தாக்குதல் நடத்திய உதவி ஆய்வாளர் கோவிந்தராஜன் மீது நடவடிக்கை எடுக்க கோரி பொதுநல அமைப்பினர் போராட்டத்தில் ஈடுபட்டனர். புதுச்சேரி பிஆர்டிசி போக்குவரத்து நிறுவனத்தை தனியாரிடம் ஒப்படைப்பதாக கேள்விப்பட்டு ஜனநாயக முறையில் சட்டமன்ற உறுப்பினர் தலைமையில் கடந்த 27ஆம் தேதி பொதுநல அமைப்பினர் போராட்டம் செய்தனர். அப்போது போராட்டத்தில் ஈடுபட்ட தலித் மக்கள் பாதுகாப்பு இயக்கத்தின் ஒருங்கிணைப்பாளர் டிவி நகர் ராஜா மீது உதயஞ்சாலை உதவி ஆய்வாளர் கோவிந்தராஜ் வேண்டுமென்றே திட்டமிட்டு தாக்கியதாக கூறப்படுகிறது. இதனை கண்டித்து சமூக ஆர்வலர் மீது தாக்குதல் நடத்திய காவலர் மீது உரிய நடவடிக்கை எடுக்க வேண்டும் என வலியுறுத்தி இன்று புதுச்சேரி பொதுநல அமைப்புகள் ஒன்றிணைந்து ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டனர். அண்ணா சிலை அருகே நடைபெற்ற ஆர்ப்பாட்டத்தில் சட்டமன்ற உறுப்பினர் நேரு உள்ளிட்ட 100க்கும் மேற்பட்ட பொதுநலவாதிகள் கலந்து கொண்டு கோரிக்கைகளை வலியுறுத்தி கண்டன கோஷங்களை எழுப்பினார்கள். புதுச்சேரி அரசின் ஆணையை மதிக்காமல் இரவு பணிக்கு பெண் தொழிலாளர்களை வேலைக்கு வரவழைப்பது டெலிஃபிளெக்ஸ் நிறுவனத்தினர் நிறுத்த வேண்டி கோரிக்கை மனுவை தொழிலாளர் துறையில் தொழிலாளர் நல சங்கத்தினர் கோரிக்கை மனுவை அளித்தனர். புதிய ஜனநாயக தொழிலாளர் முன்னணியில் மாநில பொதுச் செயலாளர் தோழர் மகேந்திரன் தலைமையில் டெலிஃபிளெக்ஸ் தொழிலாளர் நல சங்கத்தினர் முதன்மை தொழிற்சாலை ஆய்வாளர் அவர்களிடம் மனு கொடுக்கப்பட்டது. அதில் புதுச்சேரி திருபுவனை பகுதியில் 30 வருடங்களாக இயங்கி வரும் டெலிஃபிளெக்ஸ் மெட்டல் பிரைவேட் லிமிடெட் என்கின்ற தொழிற்சாலை உள்ளது. இந்த தொழிற்சாலையில் மருத்துவமனையில் தீவிர சிகிச்சை பிரிவில் உள்ள நோயாளிகளுக்கு தேவையான யூரின் டீப்புகள் உற்பத்தி செய்யப்பட்டு வருகிறது. இந்த பொருட்களை உற்பத்தி செய்ய 140 நிரந்தர தொழிலாளர்களும் 400க்கும் மேற்பட்ட ஒப்பந்த தொழிலாளர்களும் வேலையில் ஈடுபடுத்தப்பட்டு வருகின்றனர். இந்த நிலையில் தொழிலாளர்கள் உரிமைகளை பெறுவதற்காகவும் தொழிலாளர்களின் பணி பாதுகாப்பிற்காகவும் புதுச்சேரி அரசிடம் பதிவு பெற்று முறையாக செயல்பட்டு வரும் புதிய ஜனநாயக தொழிலாளர்கள் முன்னணி என்ற தொழிற்சங்கத்தில் இணைந்து கொண்டு இணைப்பு சங்கமாக செயல்பட்டு வருகின்றனர். இந்த நிலையில் தொழிலாளர்கள் பெரும்பான்மையான பெண்கள் பலர் 50 வயதுக்கு மேற்பட்டவர்கள் எனவே அவர்களது உடல் நலம் மற்றும் தனிப்பட்ட சூழ்நிலை கருத்தில் கொண்டு இரவு பணி தொடரக்கூடாது என்றும் இரவில் மணியாட்சி வேண்டுமானாலும் எழுத்து மூலம் விருப்பம் பெறப்பட வேண்டும். மேலும் பாதுகாப்பு ஏற்பாடுகள் தெளிவாக விளக்கப்பட வேண்டும். இரவு பணி குறித்து முழுமையான அறிவிப்பை நிர்வாகம் வெளியிட வேண்டும். இன்று வரை இரவு பணி அமல்படுத்தி வருகின்றனர். இது சட்டவிரோதமானது என்று தெரிவித்தனர். இந்த கோரிக்கை மனு அளிக்கும் நிகழ்ச்சியில் தலைவர் பாலு, செயல் தலைவர் மரகதவல்லி, தொழிற்சங்க ஒருங்கிணைப்பு குழு தலைவர் வனஜா, விஜயா, துணைத் தலைவர் கமலா, அல்லி, செயலாளர் தெய்வ சிகாமணி, இணை செயலாளர் விஜயலட்சுமி, துணை செயலாளர் சந்திரகலா, லலிதா, பொருளாளர் சுமதி, துணை பொருளாளர் ரமணி, சரஸ்வதி மற்றும் செயற்குழு தலைவர்கள், செயற்குழு உறுப்பினர்கள் கலந்து கொண்டனர். வம்பாக்கீரபாளையத்தில் சுனாமி நினைவிடம் பணிகள் குறித்து சட்டமன்ற உறுப்பினர் அனிபால் கென்னடி அவர்கள் அதிகாரிகளை சந்தித்து தீவிர ஆய்வு செய்தார். புதுச்சேரி அரசு பொதுப்பணித்துறை கட்டிடங்கள் மற்றும் சாலைகள் கோட்டத்தின் மூலம் பாண்டி மெரினா அருகிலுள்ள வம்பாக்கீரபாளையம் கிராமத்தில் 2004ஆம் ஆண்டு டிசம்பர் மாதம் ஏற்பட்ட சுனாமி பேரலையில் உயிரிழந்தவர்களின் நினைவாக சுனாமி நினைவிடம் அமைக்கும் பணி சட்டமன்ற உறுப்பினர் அனிபால் கென்னடி அவர்கள் முன்னெடுப்பினால் தொடங்கப்பட்டுள்ளது. அந்த நினைவிடம் ரூபாய் 40 லட்சம் மதிப்பில் திட்டமிடப்பட்டு அரசாணை பெறப்பட்டுள்ளது. ஒப்பந்த புள்ளிகள் கோரப்பட்டு ஒப்பந்ததாரர் திரு மெய்பாலனுக்கு 24.5 லட்சம் மதிப்பில் பணி ஒப்படைக்கப்பட்டுள்ளது.
இத்திட்டத்திற்கான பூமி பூஜை 28/4/2025 அன்று உப்பளம் தொகுதி சட்டமன்ற உறுப்பினர் திரு அனிபால் கென்னடி தலைமையில் நடைபெற்றது. தற்போது பணிகள் நடைபெற்று வருகின்றன. இந்த பணிகளை நேரில் சென்று சட்டமன்ற உறுப்பினர் அனிபால் கென்னடி அவர்கள் செயற்பொறியாளர் திரு சந்திரகுமார் அவர்களை நேரில் சென்று சந்தித்து 10 நாட்களுக்குள் முடித்து கொடுங்கள் என்று கேட்டுக்கொண்டார். பின்னர் பொறியாளர்கள் நடைபெறும் பணிகளை குறித்து விரிவாக விளக்கினர். பணியினை விரைந்து முடித்து தருவதாக உறுதியளித்தனர். இந்த நிகழ்வில் தொகுதி செயலாளர் சக்திவேல், பொருளாளர் மணிமாறன், கிளை செயலாளர் முரளி, ராகேஷ் உள்ளிட்டோர் கலந்து கொண்டனர். சபாநாயகர் ஏம்பலம் செல்வம் பிறந்தநாளையொட்டி அரியாங்குப்பம் பாஜக பிரமுகர் சந்திரமோகன் தலைமையில் கேக் வெட்டி நலத்திட்ட உதவிகள் வழங்கி கொண்டாடப்பட்டது. புதுச்சேரி சட்டப்பேரவை தலைவர் ஏம்பலம் செல்வம் பிறந்தநாள் விழா நேற்று புதுச்சேரியில் பல்வேறு இடங்களில் பாஜக நிர்வாகிகள் சார்பில் சிறப்பாக கொண்டாடப்பட்டுள்ளது. அதில் அரியாங்குப்பம் தொகுதி பாஜக பிரமுகர் சந்திரமோகன் தலைமையில் ஏற்பாடு செய்யப்பட்டிருந்த பிறந்தநாள் விழாவில் சபாநாயகர் ஏம்பலம் செல்வம் சிறப்பு விருந்தினராக கலந்து கொண்டார். இதில் அரியாங்குப்பம் சிக்னலிலிருந்து பட்டாசுகள் வெடித்து மேளதாளங்களுடன் சிறப்பு வரவேற்பு அளிக்கப்பட்டது. சிவசுப்பிரமணிய ஆலயத்தில் நடைபெற்ற சிறப்பு பூஜையில் கலந்து கொண்டு சுவாமி தரிசனம் செய்தார். அதனைத் தொடர்ந்து கட்சி நிர்வாகிகளுடன் கேக் வெட்டி இனிப்புகள் வழங்கி கொண்டாடினார். மேலும் அப்பகுதியைச் சேர்ந்த பொதுமக்களுக்கு நலத்திட்ட உதவிகள் மற்றும் அன்னதானம் வழங்கினார். மேலும் இந்நிகழ்ச்சியில் அரியாங்குப்பம் தொகுதி தலைவர் வசந்த் ராஜா மற்றும் நிர்வாகிகள் செந்தில், சபாபதி, தொகுதி துணைத் தலைவர் அன்பு முருகவேல், மீனவர் அணி துணைத் தலைவர் அன்வரசன், ராமமூர்த்தி, பாலு, ரஞ்சித், வெங்கட் பாலாஜி, வரதராஜ், முருகன், வரதப்பன், மாநில விவசாய அணி தலைவர் விஷ்ணு, மாநில இளைஞர் அணி செயலாளர் ராசு, தொகுதி இளைஞர் அணி அருண், மகளிர் அணி தலைவி மகேஸ்வரி, தொகுதி மகளிர் அணி தலைவி சங்கீதா, குப்பம்மாள், அலமேலு, தனலட்சுமி உள்ளிட்ட நிர்வாகிகள், பொதுமக்கள் பலர் கலந்து கொண்டு சிறப்பித்தனர். டெல்லி குண்டுவெடிப்பு சம்பவத்தில் உயிரிழந்தவர்களுக்கு அஞ்சலி செலுத்தும் வகையில் சமூக சேவகர் சார்லஸ் மார்டின் தலைமையில் பூக்கடை ரமேஷ் ஏற்பாட்டில் நடைபெற்ற மெழுகுவர்த்தி ஏந்திய அமைதி ஊர்வலத்தில் 300க்கும் மேற்பட்டோர் பங்கேற்றனர். டெல்லி குண்டுவெடிப்பு சம்பவத்தில் உயிரிழந்தவர்களுக்கு அஞ்சலி செலுத்தும் வகையில் சமூக சேவகர் சார்லஸ் மார்டின் தலைமையில் மெழுகுவர்த்தி ஏந்தி அமைதி ஊர்வலம் நடைபெற்றது. வில்லியனூரில் மிகவும் பிரசித்தி பெற்ற திருக்காமேஸ்வரர் கோவிலின் தென்கோபுர வீதியில் தொடங்கி மெழுகுவர்த்தி ஏந்தி அமைதி ஊர்வலம் மாட வீதிகளை சுற்றி மீண்டும் தென்கோபுர வீதியில் நிறைவு பெற்றது. ஜேசிஎம் மக்கள் மன்றத்தின் வில்லியனூர் மன்ற தலைவர் பூக்கடை ரமேஷ் ஏற்பாட்டில் 2 கிலோமீட்டர் தூரம் நடைபெற்ற இந்த ஊர்வலத்தில் ஜேசிஎம் மக்கள் மன்ற தலைவர் ரீகன் ஜான்குமார் உள்ளிட்ட 300க்கும் மேற்பட்டோர் பங்கேற்றனர். ஊர்வலம் தென்கோபுர வீதியில் முடிவடைந்த பிறகு சமூக சேவகர் சார்லஸ் மார்டின் சாலையோர கடைகளில் மக்களோடு மக்களாக தேநீர் பருகினார். தொடர்ந்து செய்தியாளர்களை சந்தித்த சமூக சேவகர் சார்லஸ் மார்டின், புதுச்சேரியில் ரவுடிசம் அதிகரித்து வருகிறது. அதற்கு முக்கிய காரணம் போதைப்பொருள் பயன்படுத்துவதுதான். போதைப் பொருட்களின் புழக்கம் பின்னணியில் பல முக்கியமானவர்கள், அரசியல்வாதிகள் தொடர்புள்ளதாக தெரிவித்த அவர், போதைப் பொருட்கள் என்பது முற்றிலுமாக அழிக்கப்பட வேண்டும். சிங்கப்பூரை போன்று போதைப் பொருட்கள் இல்லா நாடாக இந்தியாவை மாற்ற வேண்டும் என்று கூறினார். மணவெளி சட்டமன்ற தொகுதி நோனாங்குப்பம் புதுக்காலனி பகுதியில் 32.70 லட்சம் மதிப்பீட்டில் சிமெண்ட் சாலைகள் மற்றும் வடிகால் வாய்க்கால் அமைப்பதற்கான பணிகளை சட்டப்பேரவை தலைவர் செல்வம் தொடங்கி வைத்தார். நோனாங்குப்பம் புதுக்காலனி பகுதியில் கழிவுநீர் செல்ல சரியான வடிகால் வசதி இல்லாமல் கழிவுநீர் வெளியேற முடியாமல் இருந்து வந்தது. இது தொடர்பாக அப்பகுதி மக்கள் தொகுதி சட்டமன்ற உறுப்பினரும் சட்டப்பேரவை தலைவருமான செல்வம் அவர்களிடம் கோரிக்கை வைத்ததின் அடிப்படையில் சட்டப்பேரவை தலைவர் அவர்கள்
புதுச்சேரி அரசு ஆதிதிராவிடர் மற்றும் பழங்குடியினர் மேம்பாட்டு வரைநிலை கழகத்தின் மூலம் 32.70 லட்சம் மதிப்பில் அப்பகுதியில் உள்ள சிமெண்ட் சாலைகளை மேம்படுத்தி புதிய வடிகால் வாய்க்கால் அமைக்க அரசாணை பெற்று தந்தார். அதன்படி இப்பணிகளை துவங்கும் முகமாக இன்று நோனாங்குப்பம் புதுக்காலனி பகுதியில் நடைபெற்ற பூமி பூஜை நிகழ்ச்சியில் சட்டப்பேரவைத் தலைவர் திரு செல்வம் அவர்கள் கலந்து கொண்டு பணிகளை தொடங்கி வைத்தார். இந்த நிகழ்ச்சியில் செயல் பொறியாளர் விக்டோரியா, இளநிலை பொறியாளர் ஜெயமுகுந்தன் மற்றும் அப்பகுதி முக்கிய பிரமுகர்கள், ஊர் பொதுமக்கள் பலர் கலந்து கொண்டனர். வில்லியனூரில் ரூபாய் 48 லட்சம் மதிப்பில் புதிய அங்கன்வாடி மையம், ரேஷன் கடை கட்டுமான பணி எதிர்க்கட்சி தலைவர் இரா சிவா தொடங்கி வைத்தார். புதுச்சேரி மாநிலம் வில்லியனூர் சட்டமன்ற தொகுதிக்குட்பட்ட வில்லியனூர், திருக்காமேஸ்வரர், தில்லை நகர் மற்றும் அதனை சுற்றியுள்ள பகுதிகளில் வசிக்கும் மக்கள் பயன்பெறும் வகையில் திருக்காமேஸ்வரர் நகருக்கு அருகில் உள்ள முருகன் நகரில் புதிய அங்கன்வாடி மையம் மற்றும் ரேஷன் கடை கட்டுவதற்கு ரூபாய் 48.50 லட்சம் நிதி ஒதுக்கீடு செய்யப்பட்டு வில்லியனூர் கொம்யூன் பஞ்சாயத்து மூலம் மேற்கொள்ளப்படும் பணிகளுக்கான பூமி பூஜை நிகழ்ச்சி இன்று காலை நடைபெற்றது. இதில் தொகுதி சட்டமன்ற உறுப்பினரும் சட்டமன்ற எதிர்க்கட்சி தலைவருமான இரா சிவா அவர்கள் கலந்து கொண்டு புதிய அங்கன்வாடி மையம் மற்றும் ரேஷன் கடை கட்டுமான பணியினை பூஜை செய்து தொடங்கி வைத்தார். இந்நிகழ்ச்சியில் வில்லியனூர் கொம்யூன் பஞ்சாயத்து ஆணையர் ரமேஷ், உதவி பொறியாளர் சத்யநாராயணா மற்றும் ஊர் முக்கியஸ்தர்கள் சந்துரு, வீரபத்திரன், பன்னீர், தீபாஞ்சான், கலியமூர்த்தி, தக்ஷணாமூர்த்தி, ராமன், ரமேஷ்குமார், காமராஜ், ராஜேந்திரன், அறிவழகன், செல்வம், சுந்தர், கன்னியப்பன், மூர்த்தி, முருகன், ராஜா, தட்சணா, சுந்தர், ரமேஷ், திமுக தொகுதி செயலாளர் மணிகண்டன், பொதுக்குழு உறுப்பினர் செல்வநாதன், தர்மராஜா, வர்த்தக அணி அமைப்பாளர் ரமணன், சிறுபான்மை இணை அமைப்பாளர் முகமது ஹாலித், தோமுசா தலைவர் அங்காளன், ஆதிதிராவிடர் துணை தலைவர் கதிரவன், வர்த்தக அணி துணை அமைப்பாளர் சரவணன், விவசாய அணி துணை அமைப்பாளர் காசிநாதன், தொகுதி துணை செயலாளர் ஜெகன்மோகன், ஹரிகிருஷ்ணன், பொருளாளர் கந்தசாமி, செயற்குழு உறுப்பினர் சுப்பிரமணி, கிளைக்கழக நிர்வாகிகள் சபரிநாதன், ராஜ், மிலிட்ரி முருகன், முத்துப்பாண்டி, திலகர், ரவி, சுரேஷ், கார்த்திகேயன், பாலகுரு, சேகர், அன்பு, மோகன், ராஜேந்திரன், பாஸ்கர், பிரகாஷ், ரகு, சிலம்பு, சந்தோஷ், நரேன், நாகராஜ், விக்கி உள்ளிட்ட பலரும் கலந்து கொண்டு சிறப்பித்தனர். புதுச்சேரி அரசு சுகாதாரம் மற்றும் குடும்ப நலத்துறை சார்பில் டெங்கு மற்றும் சிக்கன் குனியா விழிப்புணர்வு செய்திகளை காண்பிக்கும் வகையில் லைட்டிங் பேனர் பொருத்தப்பட்ட வாகனம், மைக் பிரச்சாரம் செய்ய ஏற்பாடு செய்யப்பட்டுள்ளது. இந்த விழிப்புணர்வு வாகனம் புதுச்சேரியில் உள்ள அனைத்து ஆரம்ப சுகாதார நிலையம், சமுதாய நலவழி மையங்கள் மற்றும் நகர சுகாதார மையங்கள் உள்ள கிராமங்களில் விழிப்புணர்வு ஏற்படுத்த ஏற்பாடு செய்யப்பட்டுள்ளது. மேலும் விழிப்புணர்வு பட்டிமன்றம், வீதி நாடகம், பண்பலை வானொலி, திரையரங்குகள் மற்றும் உள்ளூர் தொலைக்காட்சி மூலம் மக்கள் மத்தியில் விழிப்புணர்வு விளம்பரம் செய்யவும் ஏற்பாடு செய்யப்பட்டுள்ளது. புதுச்சேரியில் உள்ள சுகாதார இயக்குநரக வளாகத்தில் 13/11/2025 அன்று காலை 9:15 மணிக்கு டெங்கு மற்றும் சிக்கன் குனியா விழிப்புணர்வு செய்திகளை காண்பிக்கும் வகையில் லைட்டிங் பேனர் பொருத்தப்பட்ட மைக் பிரச்சார வாகனத்தை சுகாதார மற்றும் குடும்ப நலத்துறை இயக்குனர் டாக்டர் செவ்வேல் அவர்கள் கொடியசைத்து துவக்கி வைத்தார். தேசிய சுகாதார இயக்க இயக்குனர் டாக்டர் கோவிந்தராஜ் அவர்கள் முன்னிலை வகித்தார். துணை இயக்குனர் டாக்டர் ரகுநாதன் நிகழ்ச்சிக்கான ஏற்பாடுகளை செய்திருந்தார். இந்த நிகழ்ச்சியின் போது துணை இயக்குனர் டாக்டர் உமா சங்கர், உதவி இயக்குனர் டாக்டர் முருகன் மற்றும் இதர திட்ட அலுவலர்கள் உடனிருந்தனர். இன்றைய நிகழ்வுகள் நிறைவடைந்தது. நன்றி, வணக்கம்.